நான் அடிக்கடி சென்னைக்கு போனேன்ல, எதுக்குன்னு தெரியுமா? வேலை விஷயமா தானே? வேலை விஷயம்தான். அதே நேரம் சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கவும் போனேன். சொந்த கடையா? என்னங்க சொல்றீங்க? எப்போ கைகூடி வரும், எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோடு இணையும் போதுதான், கர்த்தரை தேடும் போதுதான் அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவார். பிள்ளைகளுடைய திருமண காரியமா, வீடு கட்டுகிற காரியமா, பிள்ளைகளுக்கு மேல் படிப்பின் காரியமா, பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வம் காரியமா, தடைப்பட்டு போகுதே, கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், என் காரியம் கைகூடி வரமாட்டேங்குது. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், ஆனால் இந்த ஒரு காரியம் எனக்கு கைகூடி வரவே மாட்டேங்கிறது. நீங்களும் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நமக்கு எந்த ஒரு காரியம் கைகூடி வர வேண்டும் என்றால் அது பரலோக தேவனாகிய கர்த்தர் தான் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் எல்லா காரியங்களும் கைகூடி வரும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தொழிலிலும் பலவிதமான காரியங்களை நம்ம பண்ணுறோம். நம்ம விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கைகூடி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பல தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நம்மை சோர்வடைய செய்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ண நமக்கு ஒரு தேவன் இருக்கிறதுனால நம்ம மனம் தளர்ந்து சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இளரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை துதிக்க போகிறவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார்ல. பாவத்தில் மரித்து போயிருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து அவர் பக்கத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் தான் அநேக பேரின்பம், அநேக சந்தோஷம் இருக்கிற நேரத்தில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு கூட ஆண்டவர் பாடி துதிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து துதிக்கிறீங்களா? அவர் சமூகத்தில் எப்போதும் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. இந்த நாள் ஒருவேளை உங்க சூழ்நிலைகள் ஒரு கவலையோடு துக்கத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசுப்பா அவருடைய சமூகத்துல உங்களுக்கு ஆனந்த தைலத்தினால அவருடைய அபிஷேகத்தால் உங்களை நிரப்ப போகிறார். அவருடைய பரிபூரண ஆனந்தம் உங்களை நிரப்ப போகிறது. விசுவாசத்தோடு கூட சேர்ந்து அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, அங்க ஆடலும் பாடலும் இருக்குன்னு சொல்லி விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? ஆமென். வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே,
அவருடைய சமூகத்தில், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம் இருக்குல்ல, அவருடைய சமூகத்தில் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னைக்கு உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம துதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் எப்போதும் துதித்து கொண்டிருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார் இல்லை? ஆண்டவர் எப்போதும் துதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சேர்ந்து நம்ம துதிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை துதிக்காமல் உம்மை பாடாமல் இருக்கவே முடியாதப்பா. உம்மை துதிக்கிற நாட்களப்பா அநேகமப்பா. அநேக நாட்கள் துக்கத்தோடு இருந்த போது உம்மை துதிக்கிற நேரத்தில் எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அப்பா என்னுடைய சூழ்நிலையை மாற்றினது உம்மை துதிக்கும் போது தான்ப்பா. உம்முடைய நாமத்தை சொல்லும் போதே ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம், இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகுறது. எத்தனை பேர் இதை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் துக்கத்தோடு இருந்தீங்களானா, உங்கள் இருதயத்தில் கவலை கலக்கம் இருந்ததானா, இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிற நேரத்தில் எல்லா துக்கங்களும் மாறும், எல்லா கவலைகளும் மாறும். சந்தோஷத்தோடு கண்களை மூடி சொல்லும், ஆண்டவரே நீர் தான் என்னை நீங்கள் வழி நடத்துனீங்கப்பா, என்னை கரம் பிடிச்சு நடத்துனீங்க. மனிதர்கள் என்னை தள்ளின போதும் என்னை அற்பமாக நீங்கள் ஒருபோதும் பார்க்கல. ஆண்டவர் யாரையும் அற்பமாக பார்க்குற தெய்வம் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் கூட ஒருவேளை உங்களை மனுஷங்க அற்பமாய் எண்ணி உங்களை தள்ளி விட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஏசப்பா உங்களை தூக்கி எடுத்து ஒரு பக்கத்தில் வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எம்மை துதிப்பது தான் ஏசப்பா எனக்கு மேன்மை என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கலாமா? என்ன பெயர்லாம் ஆண்டவருடைய பேர் உங்களுக்கு தெரியுமா? இயேசுவே, அவர் எல்ரோயி, அவர் யெகோவா. இந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? ஆமென். ஆண்டவரே நன்றி இயேசுவே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை பற்றி ஆண்டவரே உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா. சொல்லுமா ஏசையா, ஏசையா என் ஏசையா. எளிமையானவள், சிறுமையானவள், தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, அற்பமாக எண்ணாமல் அற்பமாக எண்ணாமல் அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதப்பா. அற்பமாக நீங்க ஒருபோது இல்லையப்பா, எளிமையான என்னை தூக்கி நடத்தினீங்க, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி இருதயத்தில் இருந்து ஆண்டவர் நோக்கி சொல்லி துதிக்கலாமா? Thank you Jesus. Thank you அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்புள்ள தெய்வம். ஆண்டவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஏசையா என் ஏசையா. ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். ஆமென். Thank you Jesus. என் ஏசையா. சொல்லுமா எளிமையானவள் என்று சொல்லி. ஆமென். எளிமையானவள், சிறுமையானவள், நீரை தேடி தாகத்தாலே நாவறண்டு போனேனே. கண்டீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, என் தாகம் என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே.
அது அற்பமாக அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. அமேன் இயேசுப்பா, எங்களை அற்பமாக தள்ளாம நாங்களும் உமக்கு முக்கியம் என்று சொல்லியப்பா தொலைந்து போன எங்களை தேடி வந்தீங்க. தூக்கி எறியப்பட்ட எங்களப்பா எல்லார் மத்தியிலும் நாங்கள் தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய நேச கயிற்றினாலப்பா எங்களை நீங்கள்ப்பா கட்டி இழுத்தீர். அதற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் துக்கத்தோடு கூட இந்த இடத்துல இருந்தாங்களோ, எங்கள் நேரலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் உடைய சந்தோஷம்ப்பா இப்போதே அப்பா தங்கி இருக்கும்படியா உடைய சமூகத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை நீரே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு அவரை பாடி துதிக்கும் போது தேவ பிரசனம் நம்முடைய உள்ளத்தை மாத்திரமல்ல நம்முடைய இல்லத்தையும் நிரப்புகிறது. நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகளையும் தீமைகளையும் நம்மை விட்டு விலக்குகிறது. இப்பொழுதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதி அக்கா நாடகம் பார்க்கலாமா? அம்மா, எனக்கு ஸ்டடீஸ் முடிய போகுது. நான் இன்னும் படிக்க விரும்புறேன். நல்லா படிப்பா, யாரும் உன்னை வேணாம் சொன்னா? அதான் என்ன படிக்கலான்னு யோசிக்கிறேன். நீயா யோசிக்காத, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளு. சரியான பாதைய அவர் தான் காட்டுவாரு. நீ கவலைப்படாத மெல்வின், அப்பா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் நான் ப்ரே பண்ண கூடாதா? இல்ல நான் பிரேயர் தான் பண்ண மாட்டேனா? அப்படி இல்லைங்க, உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில எதிர்பார்க்கல. நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சிக்கிறதே இல்ல. அப்படியெல்லாம் இல்லப்பா. இங்க பாருப்பா, அப்பா உன்னை சென்னையில படிக்க வைக்க போறேன். உனக்கு சம்மதமா? சென்னையா? எனக்கு டபுள் சந்தோஷம். நீங்க இன்னும் இந்த முடிவை மாத்திக்கலையா? இதுல மாத்த என்ன இருக்கு? பொண்ணுக்கு சென்னையில வேலை, மெல்வினுக்கும் அங்கேயே படிப்பை பாக்குறது தானே புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் நல்லா இருக்கட்டும், அங்க போய் வேலைக்கு என்ன செய்ய போறோம்? அதுக்கு பதிலே இல்ல. என்கிட்ட பதில் இருக்கு, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். மறுபடியும் எங்கேயும் போய் சிக்கிடாதீங்க. நான் எங்கேயும் போய் சிக்க மாட்டேமா. அப்பா, இன்னும் டைம் இல்ல. அப்பாவுக்கும் டைம் இல்ல, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கங்க. ஒரு வாரத்திலயா? ஆமா ஜோதி. என்னப்பா செய்ய போறீங்க? வெயிட் அண்ட் see, ஓகே? ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறது. எனக்கு தாக்கா. ஃபாரின்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வராமையே இருந்துட்டீங்களே. என்ன பண்றதுக்கா, சூழ்நிலை அப்படி ஆயிட்டு. அதான் இப்ப நிரந்தரமா இங்கே வந்துட்டேன்ல. சுபி சொன்னாப்பா எல்லா விஷயத்தையும். உங்களுக்கு இங்க திருநெல்வேலி பிரான்ச்லயே ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, ஆண்டவர் செஞ்ச பெரிய அற்புதம் அது. பக்கத்திலேயே வேலையை பார்த்துக்கிட்டு குடும்பத்தோடவே இருக்கிறதுங்கிறது ரொம்பவே சந்தோஷம் இல்ல? ஆண்டவருக்கு அடுத்தபடியா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்க்கா. நான் என்ன செஞ்சப்பா? உங்க உதவிதான் எங்களை இந்த அளவுக்கு நிக்க வச்சிருக்கு. உங்களோட ஆலோசனையும் ஜெபமும் இல்லைன்னா எங்களால பிரச்சனையே சந்திச்சிருக்க முடியாதுக்கா. இதுல என்ன இருக்கு சுபி? இது என்னோட கடமை. கடமைனாலும் மத்த யாரும் செய்யலையே, அதுவும் உங்களை மாதிரி அன்போட அக்கறையோட. அக்கா, இன்னொரு சந்தோஷமான விஷயம். என்னம்மா? நம்ம கிட்ட ஒரு பாஸ்டர் வைஃப் 1 லட்ச ரூபாய் ஏமாத்தினாங்கல்ல. ஆமா. அவங்களும் வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டு சாரி கேட்டாங்கக்கா. ரொம்ப நல்ல விஷயமா. அக்கா, அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன். இத உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன்க்கா. எனக்கு எதுக்குமா? மெல்வினோட மேற்படிப்புக்கு உதவியா இருக்கும்ல. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து பாருமா. நான் உன்ன சொல்றேன், செய்வியா? கண்டிப்பாக்கா, சொல்லுங்க, செய்யறேன். லக்ஷ்மி கொஞ்சம் கடன் பிரச்சனையில இருக்கா. இப்பதான் அவங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்காங்க. இந்த பணத்தை நீ அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
சரிம்மா. நீ அவசரப்பட வேண்டாம், யோசிச்சே சொல்லு. அப்படிலாம் இல்லக்கா, நாங்க கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷமா. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். எங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் பேசாத. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சீக்கிரமா சமையல முடிச்சிடுறேன். அக்கா நானும் உங்களுக்கு ஹெல்ப் சரி வா. சுபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னக்கா? ஜெபஸ்டின் ஜோஹனுக்கு என்ன சொன்னாப்ல? ஏத்துக்கிட்டாரா? இல்லக்கா. இல்லையா? அவரு வந்ததுல இருந்தே ஜோகன் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. நீ பேசி பாத்தியாமா? ஆமாக்கா, ஆண்டவருடைய நடத்துதலால தான் அவன் இங்க இருக்கான்னு சொன்னேன். சொல்லியும் ஜெபஸ்டின் கேட்கலையா? ஆமாக்கா. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? வேண்டாக்கா, நானே பாத்துக்கிறேன். சரி சுபி. ரொம்ப நன்றியா. எனக்கு எதுக்குப்பா நன்றிலாம்? நீங்க இல்லனா நான் ஃபாரினுக்கு போயிருக்கவே முடியாது. நீ இன்னும் அதை ஞாபகத்துல வச்சிருக்க? அது எப்படியா நான் மறப்பேன்? நீங்க செஞ்சது என்ன சின்ன உதவியா? அதுவும் இல்லாம நான் பழச மறக்க மாட்டேங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீ இங்கேயே வேலை பார்க்க போறதா கேள்விப்பட்ட? ஆமாயா, அது ஆண்டவரோட கிருபை. இல்லனா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்க மாட்டார்ல. உண்மைதான்ப்பா. அப்புறம் இங்க எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்னய்யா, எப்ப ஊருக்கு வரலான்னு காத்து இருந்தேன். இப்பந்தான் வாழ்க்கையே நிம்மதியா இருக்கு. ஜூஸ் குடிங்க. நீங்க என்னதான் முடிவெடுத்திருக்கீங்க? நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன் ஜோதி. அப்படியா? அப்ப சொல்லுங்க. இங்க பாரு ஜோதி, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். ரொம்ப பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நான் ஏன் சென்னையில போய் இருப்போன்னு சொன்னேன் தெரியுமா? நான் அடிக்கடி சென்னைக்கு போனேன்ல, எதுக்குன்னு தெரியுமா? வேலை விஷயமா தானே? வேலை விஷயம்தான். அதே நேரம் சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கவும் போனேன். சொந்த கடையா? என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, சென்னையில ஒரு நல்ல இடத்துல கடையை பார்த்துட்டேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னங்க சொல்ல வரீங்க? இது தப்பு தானே? எப்படிமா தப்பாகும்? நீங்க வேலை பார்க்கற கடைக்கு துரோகம் பண்ற மாதிரி தானே? என்னங்க சிரிக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல ஜோதி. கடை பார்க்க சொன்னதே கடை ஓனர் தாமா. ஓனரா? ஆமாமா, ரொம்ப வருஷமா அவருக்கு உண்மையா இருந்ததுனால என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உங்க கூடவே இருக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு ஓனர் என்ன சொன்னார் தெரியுமா? எவ்வளவு நாள் தான் இப்படி கடையில வேலை பார்ப்ப, என்னைக்கு முதலாளியா மாறுறதுன்னு சொன்னாங்க. சென்னையில உனக்கு ஒரு கடை பார்த்திருக்கேன், இனி நீ முதலாளியா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனாலதான்மா நான் அடிக்கடி சென்னைக்கு போனேன். என்னால இத நம்பவே முடியலங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப எதுக்குமா கண் கலங்குற? ஆண்டவருடைய நடத்துதுல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஜோதி யோசிக்கிற? ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? ஒவ்வொரு வாரமும் நம்ம இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. குடும்பங்களுக்கு எதிராக செயல்படுகிற சத்துருவின் கிரியைகளும் அளிக்கப்படுகிறது. இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து விசுவாசத்தோடு நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். உங்களுக்காக ஜெபிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே நாம் என்ன தலைப்பில் ஜெபிக்கிறோம் அப்படின்னா, எல்லா காரியங்களும் கைகூடி வரும். நல்லது தானே? இதுதான் நம்ம விரும்புகிறோம். ஆனால்
எப்போ கைகூடி வரும், எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம எடுக்கிறது, நம்ம சிந்திக்கிறது, நடக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. எப்போ நடக்கும் அப்படின்னா, ஆண்டவரோடு இணையும் போது தான், கர்த்தரை தேடும் போது தான் அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவார். அப்போது இந்த இடத்துல ஒரு நாள் ஒரு சகோதரி பாருங்கள், எத்தனையோ பேர் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ஆனால் ஒரு சகோதரி பாருங்கள், தன்னோட திருமண வாழ்க்கையை துவங்கினாங்க, கணவர் வீட்டுக்கு போனாங்க, பல வருஷங்கள் கணவரோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் அவங்களுக்கு, ஆனால் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே அவங்க ரொம்ப சந்தோஷமாக கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் கணவர் மரித்து போயிட்டாரு. குழந்தை இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தையும் இல்லை. அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க. கணவரும் இழந்து போய் குழந்தை இல்லாமல் அவங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட உடனே அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிட்டு. இனிமே எப்படி வாழ்வது, எப்படி நம்ம காலங்களை கடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் அவங்க தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்பியா வாழ போன வீட்டில் வாழாமல் தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்கிறாங்க, இவங்களை சார்ந்து அவங்க வாழணும்னு இங்கே வந்துட்டாங்க. கொஞ்சம் காலங்கள் ஆச்சுது. அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே மரித்து போயிட்டாங்க. அப்போ 2 அண்ணன்மார் அந்த சகோதரிக்கு உண்டு. அப்போ அவங்களுக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருக்கிறாங்க. அப்போது இந்த குழந்தைகள் அண்ணன் வீட்டில் அவங்க வீட்டோடு சேர்ந்து வாழ்வது இவங்க மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. அவங்க நல்லா இருந்தாங்க, ஆனாலும் அண்ணன் குடும்பத்தை சார்ந்து எத்தனை நாளைக்கு எப்படி வாழ்வது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வேதனை, கஷ்டம். அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற அந்த காலங்களில் இவங்க நான் எனக்குன்னு ஒரு வேலையை தேடி நான் அவங்கள சார்ந்து வாழாதபடிக்கு நான் எப்படியாவது ஒரு வேலையை தேடி நான் வாழணுமே அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணும்படியாக முயற்சிகளை எடுத்தாங்க. அப்போ ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியதுன்ற ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக அவங்க முயற்சி எடுத்த போது ஒரு எக்ஸாம் எழுதணும். அப்போ இந்த எக்ஸாமை ரொம்ப கேர் எடுத்து அதான் ரொம்ப ஜோம் பண்ணி, ஏசப்பா இந்த உலகத்தில் எனக்கு கணவனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, தாய் தகப்பனும் இல்லை, யாருமே இல்லை, ஆனால் இந்த வேலைவாதி எனக்கு கொடுங்கப்பா, இதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பிடிச்சு கொண்டாங்க, கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. அந்த எக்ஸாம் எழுதுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தாரை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டு எனக்கு எப்படியாவது நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு ஆண்டவரை கேட்டு பிடிச்சு கொண்டாங்க. அதனால பாருங்க, அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணினாங்க. கர்த்தர் அந்த மகளுக்கு உதவி செய்தார். அப்போது ஆண்டவர் அந்த உதவி செய்ததுனால அவங்களுக்கு அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணின உடனே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கவர்மெண்ட் வேலை அவங்களுக்கு கிடைச்சிது. இன்றைக்கி பாருங்கள், அந்த நன்றி உள்ளவங்களா இயேசுவை அறியாத அந்த குடும்பத்தில் அவங்க பிறந்தாலும் வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் அவங்க ஆண்டவர் அறிந்து கொண்டு இயேசுவை பிடிச்சு கொண்டதுனால இன்றைக்கி அநேக மக்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, ஊழியக்காரங்களை நேசிக்கிறாங்க, ஊழியர்களுக்கு உதவி செய்கிறாங்க. எத்தனையோ விதங்களில் அவங்க மற்றவங்களுக்கு பேர்டனாக இல்லாமல் அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாக கர்த்தர் அவர்களை மாற்றி வைத்திருக்கிறார். ஏன் எல்லா காரியங்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவங்க கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால தான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு கைகூடி வரப்பண்ணி யாரையும் சார்ந்து வாழாமல் கர்த்தரையே சார்ந்து வாழும்படியான ஒரு கிருபைகளை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கி அவங்க வேலை பார்த்துட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட்டு மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு கேள்விக்குறி, ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட நிலைமையில், ஐயோ நான் யாருக்குமே ஆசீர்வாதம் இல்லையே நினைக்கிறீங்களா? இந்த சகோதரியை நினைத்து கொண்டு ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புகிறபடி வாழணும். நம்ம அவரை பிரியப்படுத்தினால் ஆண்டவர் நம்மை பிரியப்படுத்துவார், காரியங்களை கைகூடி வர பண்ணுவார், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுப்பார். அந்த சகோதரி அப்படித்தான்
ஒரு பிடிமானம் இல்லை, ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக நின்ற ஒரு சகோதரி கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிச்சாங்க. ஆண்டவர் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாட்டி இருக்கிறார். நீங்களும் கூட இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் உங்களையும் கூட அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறையா. மனதில் எவ்வளவோ ஏக்கங்கள் ஆண்டவரே, மன விருப்பம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி உங்கள் முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் இவர்களை என் ஆண்டவர் மாற்றிவிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. உங்களை பிரியப்படுத்தும் பொழுது ஆண்டவரே, அதற்குரிய ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் அவர்களுக்கு அருளி செய்வீரே. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து நிற்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, அந்த சகோதரி உங்களை பிடித்து கொண்டபடியினால இழப்பின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில தகப்பனே ஆசீர்வதித்து உயர்த்தினீரே. அதே போல ஆண்டவரே, இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, உங்களை உறுதியாய் பிடித்து கொண்டு உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களே. அதே போல ஆண்டவரே, இரவும் பகலும் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீங்களே. அதே போல ஆண்டவரே, இப்பொழுது ஜபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் வாழ வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன், எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தனிமையில் இருக்கிற, கேள்விக்குறியோடு இருக்கிற, ஏன் வாழ்கிறேன் அப்படி சொல்லி கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு வழியை திறந்து ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை உண்டாக்குகிறபடியினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்களாப்பா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்முடைய சூழ்நிலைகள் தீமையை போல காணப்பட்டாலும் அது தீமையை நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். எப்போ மாற்றுவார்? நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மாற்றுவார். அப்போ இன்னைக்கு நம்ம சொந்த முயற்சி, சுய முயற்சி அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம அந்த சகோதரி எப்படி பாருங்கள், சூழ்நிலைகளை பார்க்கல, தனிமையை பார்க்கல, நான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேனே அந்த மாதிரியெல்லாம் பார்க்கல, எனக்கு ஒரு வேலை இல்லையே, அதெல்லாம் பார்க்காம கர்த்தரை உறுதியாக பிடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவரை உறுதியாக பிடிச்சு கொண்டதுனால அவங்க பாருங்க, ஆண்டவர் அவங்கள நம்பின பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அப்படித்தானே? அப்போது ஆண்டவரை நம்பினதுனால கர்த்தர் அவங்களுக்கு வேலைக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்து இன்னைக்கு அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். இதே சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை கொண்டு வைப்பார். நீங்கள் அவரோடு கூட இருக்கணும், அவர் உங்களோடு கூட இருக்கணும். தீமையை போல உங்கள் பாதை கடந்து போனாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆண்டவர் உதவி செய்யும்படியா கர்த்தரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட ஆண்டவரே ஷப்பா, சூழ்நிலைகளின் மத்தியில் அப்பா ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போய் விடாதபடி எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை சார்ந்து கொண்டு உமக்குள்ளாய் நிலை நிற்கக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரணும் அப்பா. ஆண்டவரே, பாடுகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில், வேதனைகள் மத்தியில், வியாகுலங்கள் மத்தியில் ஆண்டவரே எந்த விதத்திலும் உங்கள் சோர்ந்து போய் உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ளணும், உமக்குள்ளாய் நிலை நிற்கணும் ராஜா. அந்த கிருபையை நீங்கள் கொடுங்க. ஒரு தீங்கு நடந்து விட்டா ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தீமையாக நடந்துட்டேன்னு சொல்லி சோர்ந்து விடக்கூடாது. என்ன
என்ன தீமை நடந்தாலும் அந்த தீமையையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற ஆண்டவர் நீங்கப்பா. அதற்குள்ள இருக்கிற நன்மையான காரியம் ஆண்டவருக்கு தெரியும் அப்பா. சுவாமி ஆண்டவரை பிள்ளைங்க அதை உணர்ந்து கொண்டவர்களாய் என் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலன்னு சொல்லி அதை அறிந்து கொண்டு உமக்குள்ள நிலை நிற்கணும் அப்பா. உண்மை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. உங்க கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒவ்வொருவரும் நிலை நிற்க என் ஆண்டவர் கிருபை தாங்க. ஒவ்வொருவரும் அப்படி நிற்கும்போது என் ஆண்டவர் அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீங்க பயன்படுத்த முடியும் அப்பா. அந்த கிருபை இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் தருவீராக. பிரச்சனைகள்ல, பாடுகள்ல, கண்ணீர்ல, உபத்திரவத்துல தாப்பா தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உண்மை சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நீங்க கொடுங்க. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவங்க என்ன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரே அவங்கள அப்பா ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உங்க கரத்துல நாங்க தருகிறோம். என் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கோங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நிலை நிற்க உதவி செய்யுங்க, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்க கரத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்களோடு ஜெபத்தில் இணைந்து கொண்டு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. கடைசியாக நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, நம்முடைய சொந்த முயற்சியோ நம்முடைய சுய முயற்சியோ எந்த காரியத்திலும் நமக்கு வாய்க்காது அல்லது ஆசீர்வாதமாக இருக்காது. அது நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம தெரியாது. பாருங்கள், ஒரு முயற்சி எடுத்தாங்க, கணவர் வீட்டுக்கு அனுப்புனாங்க, குழந்தை இல்லை, அந்த கணவருக்கு அந்த வாழ்க்கையும் இல்லாமல் மறித்து போயிட்டாங்க. அப்போ எப்படி இருக்குது? நம்முடைய முயற்சியோ நம்முடைய ஞானம், அறிவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தரை சார்ந்து நிற்கும்போது கர்த்தர் தப்பித்து கொள்ளும்படியான போக்கை, கர்த்தர் நம்ம வாழக்கூடிய போக்கை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். அப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், ஆண்டவர் எப்படி நடத்தணும், எல்லாவற்றையும் அவர் ஒருவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் கொடுக்கிறார்னு விசுவாசிக்கும் போது, அவரையே நோக்கி பார்க்கும்போது, அவரிடத்தில் ஜெபிக்கும்போது அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன தேவைங்கிறத கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை உங்களே அப்படிதான் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுக்கு தான் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ சகோதரி உங்களுக்காக பண்ணுவாங்க. நீங்க எங்களோடு கூட அந்த இணைந்து கொண்டு ஆண்டவரை சார்ந்து கொண்டு நீங்க ஜெபம் பண்ணுனா, இப்போ இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒரு நன்மையான காரியத்தை, ஆசீர்வாதமான பாதையை உங்களுக்கு ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த இனிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக பாதத்தில் வருகிறோம். தங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமென்றால் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. தங்கள் சுயத்தை நம்பி அல்லப்பா ஆண்டவரே, ஆண்டவரை சார்ந்து இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த ஒரு காரியத்திலும் முடிவு எடுப்பதில் மிகவும் கவனமாக என் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும்படிக்கு ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் திருப்புவீராக. ஆண்டவரே, வேலையின் காரியமானாலும் சரி அப்பா, ஆண்டவரே திருமண காரியமானாலும் சரி, படிப்பு காரியமானாலும் சரி, குடும்ப ஆசீர்வாதங்களுக்கான காரியங்களானாலும் சரி கர்த்தாவே, யாரும் தவறான முடிவை எடுத்து விடக்கூடாது தகப்பனே. உம்மிடத்தில் அமர்ந்து அப்பா சரியான முடிவை நீர் கொடுக்கிற ஞானத்தினால் எடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் சிலர் கர்த்தாவே தவறான முடிவு எடுத்து தோல்வி என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களே, ஆண்டவரே அவர்களை கர்த்தர் நீர் தொடுவீராக. ஆண்டவரே, உம்மை சார்ந்து உம்மிடத்தில் இருந்து ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டு ஆண்டவரே கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராகப்பா. முடிவெடுப்பதில் கவனமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி தங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆண்டவரே எந்த ஒரு முடிவையும் கர்த்தரிடத்தில் கேட்டு எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரே தங்கள் இருதயத்தில் தீர்மானித்துக் கொள்ள கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய கண்ணீரின் கர்த்தர் துடைப்பீர்
கொடுப்பீராக. நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறபடினால் கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. இதுவரைக்கும் ஆண்டவரே என் காரியம் எப்படி இருக்குது, என் காரியம் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கெல்லாம் காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறீரப்பா. உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம், கோடி நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வசனத்தின்படி விசுவாசத்தோடு நாம் ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? குடும்பத்தில் சில சமயங்களில் காரியம் தடைப்படும் போது, சில பிரச்சனைகள் இழப்புகள் வரும்போது உடைய மனம் கலங்கி விடுகிறாரு. வியாபாரத்தில் நஷ்டம், திருமண காரியம் தடைப்பட்டு விட்டாரு, வீட்டை கட்டி முடிக்க முடியல, பாதியில் நிற்கிது, பிள்ளைகளுக்காக எடுக்கிற காரியெல்லாம் தோல்வியாக தான் முடியுது. நாங்கள் அவரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், அவரை நம்பினோம், இவரை நம்பினோம், ஒருத்தரும் சொல்கிறாங்க காரியம் வாய்க்க மாட்டேங்குது, எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, காரியம் வாய்க்கலை. மனம் கலங்கி போயிருக்கிறீங்களா? பயப்படாதங்க. நீதிமொழிகள் 16:33 காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எதுவாக இருந்தாலும் கலங்காரங்க. ஒரு சமயம் சென்னையில் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் இருந்த தகப்பன் ரொம்ப துக்கத்தோடு கூட இருந்தார். அப்போது ஏன் நீங்கள் துக்கமாக காணப்படுறீங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க, என் மகள், ஒரு மகளுடைய திருமண காரியத்துக்காக நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், வயது ஆகி கொண்டே போகுது, திருமண வயதை தாண்டுகிறாரு. ஆனால் அந்த திருமணத்துக்கு முன்னால் ஒரு வேலை கிடச்சிட்டா அவளுக்கு ஒரு நல்ல திருமணம் வாழ்க்கை அமைவதற்கு ஏற்றதாக இருக்கும். எல்லாருமே வேலை இருக்குதா பிள்ளைக்குன்னு கேட்குறாங்க. பிள்ளைக்கு ஒரு வேலை இருந்துட்டா அவளுக்கு ஒரு வருமானம் இருக்கிறது. அப்போது மாப்பிள்ளை வீட்டாரும் வேலை செய்கிற பிள்ளைன்னு சொல்லி நல்ல ஒரு குடும்பத்தில் வாழ்க்கை அவளுக்கு அமைய முடியும். ஆனால் இப்போ நான் இவ்வளோ நாள் வேலைக்காகவே பிரயாசப்பட்டேன், அவளுடைய வேலைக்காக. அப்போ எனக்கு தெரிந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு நபரை தெரியும். நான் போய் பார்த்தோன்னே, அரசாங்க ஒரு ஸ்கூலில் வேக்கன்சி வருது, உங்களுடைய மகள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிரும், ரிட்டையர்ட் ஆகுறாங்க அடுத்த மாதம், அந்த சீட் உங்களுக்கு கிடச்சிரும், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம். அதிகாரத்தில் உள்ளவங்களே சொல்கிறாங்க, கட்டாயம் இந்த வேலை கிடச்சிரும், அப்போ அது வாச்சிரும், மகளுக்கு ஒரு வேலை வாச்சிட்டா அடுத்த திருமண காரியத்தை பார்த்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது தான் துக்கம். நான் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், தெரிஞ்ச ஒரு நபர் தான், அதிகாரத்தில் இருக்கிற அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வேலை கொடுக்க முடியும், நான் ரொம்ப நம்பி இருந்தேன். ஆனால் திடீர்னு முடியாதுன்னுட்டார். அதெல்லாம் பணத்துக்காக கொடுக்கப்படுகிற வேலை, அதுக்கெல்லாம் ரேட் இருக்குதுன்னு மற்றவங்க மூலமாக சொல்லி அனுப்பிட்டார். அவ்வளோ பண்ணலாம் நம்ம என்ன கொடுக்க முடியும்? நான் நம்பி இருந்தவங்க ஏமாற்றிட்டாங்க, அதனால் காரியம் வாய்க்கலை, ரொம்ப மனம் உடைஞ்சு போனேன்னு சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் நீ பைபிள் சொல்லுது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும், அதிகாரத்தில் உள்ளவர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், அவர் வழிகளை திறக்கிறவர், அவர் அற்புதங்களை செய்வார். அவர் ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார், செய்வேன்னு தீர்மானிச்சிட்டார்னா யாரும் தடுக்க முடியாது, அவரால் முடியும். நீங்கள் மனுஷனை நம்பினது தான் இதில் உங்களுடைய பிரச்சனை. இனி நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, உங்கள் மகளுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும்னு சொன்னேன். கொஞ்சம் ஆறுதல் அடைந்தாங்க. இல்லை விசுவாசிங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் வந்தேன். சில மாதங்கள் கழித்தது, அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவன் கையை பிடித்து கொண்டு சந்தோஷமாய் கை குலுக்க சொன்னாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை, அந்த ஜெபம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. என் மகளை ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க, அப்ளிகேஷன் போடலை, இன்றைக்கு கூப்பிடலை, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து வேலைக்கு கூப்பிட்டுட்டு
என் மகள் ஜாயின் பண்ண பிறகுதான் அப்ளிகேஷனை எழுதி கொடுத்தாள். அற்புதமாய் நாங்கள் நினைச்சே பார்க்கல, ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை ஆண்டவர் கிடைக்க பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறாரு. இப்போ நல்ல ஒரு வாழ்க்கை துணை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இது ஆண்டவருடைய காரியம். நீங்கள் சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதங்க. இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் மனிதரால் கைவிடப்பட்ட காரியம், மனிதரை நம்பின ஒன்று நடக்கலையே என்று சோர்ந்து போயிருக்கலாம். பயப்படாதங்க, கர்த்தரை விசுவாசிங்க. குடும்பமாக உங்கள் குடும்பத்தில் என்னென்ன காரியம் இருக்குது? பிள்ளைகளுடைய திருமண காரியமா, வீடு கட்டுகிற காரியமா, பிள்ளைகளுக்கு மேல் படிப்பின் காரியமா, பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வம் காரியமா, அல்லது நீங்கள் என்ன காரியம், ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை நடக்குமா நடக்காதா, தடைப்பட்டு போகுதே, கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு மாறாது. சகோதரன் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி வசந்தி பால் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தியை கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்து வருகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு பேசி அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி நம்மை ஜெபிக்கிறவர்களாக கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நம்மை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறத நாங்கள் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பில் தியானிக்க போகிறோம்னா, எல்லா காரியங்களும் கைகூடி வரும். எல்லா காரியங்களும் கைகூடி வரும். அப்போ இன்றைக்கு அநேக மக்கள் சொல்கிறாங்க, நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், என் காரியம் கைகூடி வரமாட்டேங்குது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், ஆனால் இந்த ஒரு காரியம் எனக்கு கைகூடி வரவே மாட்டேங்கிறது, நான் செய்கிறது எதுவுமே வாய்க்கலை, என் காரியம் மட்டும்தான் இப்படி இருக்குது, அவங்கள பாருங்கள் நல்லா இருக்கிறாங்க, இவங்க எது எடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா ஆகிருது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தடை, என் காரியம் வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அநேகர் சொல்கிற காரியத்தை நம்ம கேட்குறோம் இல்லையா? நீங்களும் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அப்போ இந்த வசனத்தின்படி நமக்கு எந்த ஒரு காரியம் கைகூடி வர வேண்டும் என்றால் அது பரலோக தேவனாகிய கர்த்தர் தான் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். இன்னும் பாருங்கள், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காரியத்தை சித்திக்க பண்ணுகிறவர், காரியத்தை கைகூடி வரப்படுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. சங்கீதம் 127:1 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் தான் சகல பிரயாசத்திற்கும் பலனை கொடுக்கிறவர், பிரயாசங்களை வாய்க்க பண்ணுகிறவர், காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர், காரியங்களை சித்திக்க பண்ணுகிறவர் அப்படின்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுகலாம், அப்போ கர்த்தர் தான் காரியத்தை கைகூடி வர பண்ணணும்னா நாங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக மகளுடைய திருமண தடை மாறணும், திருமண காரியம் கைகூடி வரணும், ஒரு வீட்டை கட்டணும், அந்த காரியம் கைகூடி வரணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அந்த காரியம் கைகூடி வரணும்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். நான் இவ்வளோ ஜெபிக்கிறேனே, ஏன் என் காரியம் கைகூடி வரலை? இன்றைக்கு அநேகருடைய கேள்வி அதுதான். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது அப்படி நீங்கள் கூட கேட்டுட்ருக்கிறீங்கள. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்க. ஆச்சரியமான அந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது,
நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று அழகா அந்த வார்த்தையை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, ஓடுகிறதற்கு வேகம் தேவை. வேகம் இருந்தாலும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம் வேணும், அதற்குரிய பலன் வேணும். பிழைக்கிறவங்களுக்கு ஞானத்தோடு கூட காரியத்தை செய்யும் பொழுது அது பிழைப்பு உண்டாகும். ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு புத்தி வேணும், தயவு அடைகிறதற்கு பாருங்க அங்கே அறிவு வேணும். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும், வேகம் இருக்கணும், சௌரியம் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், புத்தி அறிவு எல்லாமே இருந்தாலுமே சமயம் வரணும், அதிலே தேவ செயல் நேரிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியம் கைகூடி வரப்பண்ணும். எல்லாமே இருந்தும் அந்த சமயம், அதாவது அதுதான் காட்ஸ் டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கர்த்தருடைய வேளை, ஏற்ற வேளை, அது வரும் பொழுது அந்த காரியம் கைகூடி வரும் என்று நம்ம வாசிக்கிறோம். வேதத்துல கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து செய்த முதலாவது ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு திருமண வீடு, கல்யாண வீட்டுக்கு இயேசுவும் வந்திருக்கிறார், சீஷர்கள் வந்திருக்கிறாங்க, இயேசுடைய தாயார் மரியாள் வந்திருக்கிறாங்க. அங்கே திடீரென்று திராட்சரசம் குறைவுபட்டு போனது. அப்பொழுது மரியாள் வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறாங்க, திராட்சரசம் இல்லை, குறைவுபட்டு போயிட்டுன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு அந்த வார்த்தை சொன்ன உடனே மரியாள் சொல்கிறாங்க, அந்த வேலைக்காரரை பார்த்து, இயேசு உங்களுக்கு என்ன செய்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய டைம், அந்த கர்த்தருடைய வேலை, இயேசுடைய வேலை வந்த உடனே 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு சொல்கிறார் வேலைக்காரர்களை நோக்கி, அங்கே இருக்கிற ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் நிரப்புகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இப்போ எடுத்து கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர் இடத்திலே கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வேலைக்காரர் தண்ணீரை நிரப்புனாங்க. இயேசு சொன்ன உடனே அந்த தண்ணியை எடுத்துட்டு போய், அந்த ஜாடியில் இருந்த தண்ணியை எடுத்துட்டு போய் பந்தி விசாரிக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அது திராட்சரசமாய் மாறி இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேலை வரும் பொழுது அங்கே ஒன்றுமே இல்லைன்னா கூட, வெறும் தண்ணீராக இருந்தாலும் அது திராட்சரசமாய் மாறுகிறது இல்லையா? அப்போ நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லுகிற வேத வசனம் எத்தனை உண்மை. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய வேளையில் சரியாய் செயல்படுவார். அதில் கர்த்தர் அவர் கரெக்டாக இருப்பார். ஆனால் நாம தான் அவசரப்படுகிறோம்னா, நடக்கலையே கைகூடி வரலையேன்னு சொல்லி அவசரப்பட்டு நம்ம குறுக்கு வழியில் போக பிரயாசிக்கிறோம், அல்லது வேறு வழிகளில் பிரயாசப்படுகிறோம், தோல்வியை சந்திக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே யோசேப்பு என்ற ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 37:7 வசனம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 2 தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று சொல்லுகிறார். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அப்ப இந்த காரியத்தை கேட்டவுடனே அவனுடைய தகப்பனார் ஆகிய இஸ்ரவேல், அவருடைய சகோதரர் எல்லாருக்கும் ஒரு பொறாமை, நீ என்ன இப்படி சொல்ற, அப்ப நாங்கள்லாம் உன்னை வணங்கி நிற்போமான்னு சொல்லி அந்த அர்த்தத்தை விளங்கி கொள்ளாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை விளங்கி கொள்ள முடியல. அப்போ எல்லாரும் அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது? தகப்பன் ஒரு முறை அவனுடைய போய் உன் சகோதரிகளை ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற சகோதரிகளை விசாரித்து வான்னு அனுப்பும் பொழுது அவர்கள் எல்லாம் அவன் மேல் பொறாமை கொண்டு, சொப்பனக்காரன் வரான், இவனை இன்றைக்கு கொன்று விட வேண்டும், அவன் சொப்பனை என்னமா முடியும்னு பார்ப்போன்னு சொல்லி குழிக்கில போடுறாங்க. குழியில் எடுத்து இஸ்மவேலர்கிட்ட வித்து போடுறாங்க. இஸ்மவேலர் கொண்டு போய் போத்திபார் வீட்டில் வித்து எகிப்து தேசத்தில்
தேசத்தில் போத்திபாருடைய வீட்டில் விற்கிறாங்க. அந்த போத்திபாருடைய வீட்டில் அவன் செய்யாத ஒரு தவறுக்காக ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டங்களில் எல்லாம் அவன் அந்த சொப்பனத்தை நினைத்து ஒரு வேளை ஜெபித்திருக்கக்கூடும், பொறுமையாக இருந்தான். அப்போ அவனுடைய கர்த்தருடைய வேலை வராததுனால இவ்வளோ பாடுகள் வழியாக இந்த யோசேப்பு நடந்து வருகிறான், கடந்து வருகிறான். அந்த ஜெயில் தலைவனுடைய, ஜெயில் வார்டனுடைய கண்களிலே தயவு கிடைத்தனால் அங்கே வருகிற எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு பொறுப்பை அவன் கொடுக்கிறான். இப்படி எல்லாரையும் விசாரிக்கிறவனாயிருக்கிற ஒரு முறை வரும் பொழுது அந்த ராஜா, பார்வோன் ராஜாவிடத்தில் வேலை செய்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன், சுயம்பாகியின் தலைவன் எல்லாம் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்க. இப்போ என்ன என்று விசாரிக்கும் பொழுது அவங்க கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. அப்போ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது கர்த்தர் அல்லவா, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அதற்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறான். 2 பேருக்கும் அப்படியே நடந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் அந்த பானபாத்திரக்காரனின் தலைவனுக்கு அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லி இந்த யோசேப்பு அவன் பானபாத்திரக்காரரின் தலைவனிடத்தில் சொல்லுகிறான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த ஜெயிலில், இந்த இடத்திலிருந்து என்னை நீ விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் அவன் சொல்லுகிறான். அப்போ பானபாத்திர தலைவனுக்கு யோசேப்பு அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொன்னவுடன் பழையபடி அவன் அதே ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்படுகிறான். சுயம்பாகியின் தலைவன் தூக்கிலே போடப்படுகிறான். அப்போ அந்த பானபாத்திரக்காரன் தலைவன் போகிறான். பழையபடி அந்த பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக பாத்திரத்தை எடுத்து கொடுக்கிற வேலையை மறுபடியும் செய்கிறான். ஆனால் 2 வருஷம் அவன் மறந்து போய்விட்டான். யோசேப்பு சொல்லி அனுப்புகிறான், நான் அந்த காவல் கிடங்கில் இந்த ஜெயிலில் வந்து இருப்பதற்கு எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, தவறும் செய்யவில்லை. நீ வாழ்வடைந்திருப்பாய், பார்வோனுடைய அரண்மனைக்கு திரும்ப போவாய், நீ வாழ்வடைம்போது என்னை நினைத்துக்கொள், என்னை இந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கு என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அவன் 2 வருஷம் மறந்து போய்விட்டான். நடந்தது என்ன? 41 அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தேடுவதற்கு பாருங்க, அங்கே இருக்கிற அந்த பார்வோன் அவனுக்குரிய மந்திரவாதிகள், சாஸ்திரிகள் எல்லாத்தையும் அழைப்பித்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு யாருக்கும் அர்த்தம் தெரியவில்லை. அப்பொழுதுதான் இந்த பானபாத்திரக்காரனின் தலைவனுக்கு ஞாபகம் வருகிறது, ஐயோ ஏன் சொப்பனத்துக்கு அங்கே ஜெயிலில் ஒரு பையன் அர்த்தம் சொன்னானே அப்படின்னு ராஜா கிட்டத்துல போய் சொன்ன உடனேயே ராஜா பாருங்க, இந்த 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திலே வந்தான். பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை வருஷம் பாடுகளுக்கு மடியாய் நடந்து சென்ற அந்த யோசேப்புக்கு கர்த்தருடைய வேலை, சரியான வேலை. இந்த பானபாத்திரக்காரன் போய் சொல்லியிருந்தா கூட அந்த அளவுக்கு உயர்வு வந்திருக்குமா? ஒரு வேலை விடுதலை கிடைச்சிருக்கலாம் ஜெயிலிருந்து. ஆனால் கர்த்தர் கொடுக்க திட்டம் வைத்திருந்த அந்த உயர்வு அவனுக்கு கிடைச்சிருக்காது இல்லையா? பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அதுதான் காட்ஸ் டைம். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து மந்திரிகள், அந்த சோசியக்காரங்க, மந்திரவாதிகள் யாரும் சொல்ல கூடாதபடிக்கு யோசேப்பு தான் வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல. இதுதான் கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய டைம். அப்போ அந்த டைமில் கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். யோசேப்பை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருந்தார். அந்த டைம் வந்த உடனேயே யாராலையும் தடுக்க முடியல. பாருங்க, அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து, ஜெயிலிருந்து கூட்டிட்டு வந்தாங்க. மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, ஒன்று சவரம் பண்ணிட்டு வந்து ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறான். அப்போ அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை அவன் சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், இவ்விதமாய் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்று சொல்லி தன்னுடைய முழு ராஜ்யத்திற்கும் அரண்மனைக்கும் அந்த யோசேப்பை அந்த பார்வோன் ராஜா அதிகாரியாய், ஒரு பிரைம் மினிஸ்டராய் மாற்றுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த காரியம் உங்களுக்கு அறிந்திருப்பீங்க. ஆனால் இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யோசேப்பை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருந்தார். கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். அந்த வேலை வந்த உடனேயே கர்த்தர் செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர்
கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருப்பார். வேலை காரியமா, திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, தொழில் ஆரம்பிக்கணுமா, உங்களுக்கு வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணுமா, ஒரு வீட்டை கட்டணுமா, எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை, வேதத்தின்படி இதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்ப கர்த்தருடைய வேலை வரும் பொழுது எதுவும் தடுக்க முடியாது. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து விடுவார். அப்ப ஆண்டவரே உம்முடைய வேலைக்கு நான் காத்திருக்கிறேன் சொல்லுவோமா? ஒரு வேலை புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் இது நடக்கலையே, இன்னும் தடையா இருக்கே, வாய்க்கலையே, கைகூடி வரவில்லையேன்னு சொல்லி ஒரு வேலை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வேலை வரும் வரை காத்திருங்க. கர்த்தர் சிறப்பாக செய்வார், பெஸ்ட்டாக செய்வார், உயர்த்தி வைப்பார். ஆகவே அர்ப்பணித்து செபிங்க. புலம்பிட்டு இருக்கிறீங்கள, கர்த்தாவே உம்முடைய வேலைக்காக நீர் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? அர்ப்பணித்து செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் அநேக தங்கள் காரியங்கள் கைகூடி வராததினாலே புலம்பிக் கொண்டு வேதனைக்கு மத்தியில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய வேலையையும் நீர் செயல்படுகிற விதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் பேசி இருக்கிறீரப்பா. உம்முடைய வேலைக்காக காத்திருக்க, நீர் செயல்படுவதற்கு காத்திருக்க ஆண்டவர் இன்றைக்கு தங்களை அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீண்ட நாட்கள் காத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் சீக்கிரத்தில் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. உம்முடைய வேலையில உம்முடைய செயல்கள் இவருடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. திருமணமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கலாம், பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னும் வேலை கிடைக்கலேன்னு காத்திருக்கலாம். அப்பா, எந்த நன்மைக்காக இவர்கள் காத்திருக்கிறாங்களோ, என் காரியம் கைகூடி வரவில்லையே என்று பிள்ளைகள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் தம்முடைய வேளையிலே தம்முடைய செயலை நிரூபிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருக்க உங்களுடைய உள்ளத்தில் அந்த காத்திருக்கக்கூடிய கிருபையை தாங்க. சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தரை ஜெபிப்பதற்கு கூட சோர்ந்து போயிட்டாங்க. ஜெபித்து என்னத்தை கண்டோன்னு சொல்றாங்களே அப்பா. பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, சோர்வுகளை மாற்றுங்க, அவர்களை தைரியப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் மூலம் தைரியப்படுத்துங்க. இன்றைக்கு சோர்ந்து போகாம ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராகப்பா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக மக்கள் தங்களுடைய சாட்சிகளை எழுதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வீராக. ஜீவ விருட்சத்தை போல நன்மையான வாசல்கள் இவர்களுக்காக திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க. நன்மையான வாசல்கள், வழிகள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் மகன் நிகழ்ச்சி குடும்பத்துடன் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.